குரோம்பேட்டையில் தூக்கமின்மை குரட்டையை போக்கும் சிகிச்சை. குரோம்பேட்டை பார்வதி மருத்துவமனையில் அதிநவீன தூக்க ஆய்வு மற்றும் சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டை பார்வதி மருத்துவமனை வளாகத்தில் அதிநவீன தூக்க ஆய்வு மற்றும் சிகிச்சை மையத்தை வெற்றிகரமாக தொடங்கியது. இந்த அறிமுக நிகழ்ச்சி மே 15, 2026 வெள்ளிக்கிழமையன்று பார்வதி மருத்துவமனை ஏ பிளாக் 4வது மாடியில் நடைபெற்றது. இதில் மருத்துவ நிபுணர்கள், ஊடகத்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தூக்க ஆய்வு மைய தூக்க குறைபாடுகள் தொடர்பான பல்வேறு நோய்களுக்கு மேம்பட்ட பரிசோதனை மற்றும் சிகிச்சை வசதிகளை வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தூக்கத்தில் மூச்சுத்தடை, நித்திரையின்மை, அதிக உறக்கம் மற்றும் சோர்வு, குரட்டை பிரச்சினை மற்றும் சுவாசம் தொடர்பான தூக்க குறைபாடுகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வசதிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் செயல்படும் இந்த மையம் நோயாளிகளுக்கு துல்லியமான பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட சிகிச்சை திட்டங்களை வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் லூவன்ஸ்டைன் மருத்துவ தொழில்நுட்பம் GmbH நிறுவனத்தின் இந்திய துணைக்கண்ட வணிக மேலாளர் சதீஷ் ஷெட்டி மற்றும் ஜெர்மனியை சேர்ந்த லூவன்ஸ்டைன் மருத்துவ நிறுவனத்தின் தொழில்நுட்ப தலைவர் அலெக்சாண்டர் ஹியூபர்ட் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பார்வதி மருத்துவமனையின் மேம்பட்ட நுரையீரல் மற்றும் தூக்க மருத்துவ நிபுணர் டாக்டர் கார்த்திக் நாகராஜு தூக்க குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்ததலின் அவசியம் பற்றி எடுத்துரையாற்றினார். பார்வதி மருத்துவமனையின் தலைவர் மற்றும் குழும முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் S. முத்துக்குமார் மற்றும் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சோஃபியா ஜே அன்செட்டா ஆகியோர் சிறப்பு சிகிச்சை மையங்கள் மூலம் தரமான மருத்துவ சேவைகளை மக்களுக்கு வழங்குவதில் மருத்துவமனை தொடர்ந்து உறுதியாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தனர். We assume stress is one of the reasons, work-related stresses. Now the thought process, inputs, நம்ம இப்போ social media யூஸ் பண்றோம், phone யூஸ் பண்றோம், blue screen light யூஸ் பண்றோம், expose பண்றோம். இதெல்லாம் வரக்கூடிய அந்த இன்புட்ஸ்னாலையும் brain ஆல்ரெடி தூங்கல். ப்ளூ லைட்னாலேயே பிரெயினுக்கு the signal that says உங்களோட மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு தூக்கத்துக்கு இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் கம்மியாயிடுது. ஸோ நைட் டைம்ல ஒயிட் ஸ்கிரீன் ஆர் ப்ளூ லைட் ஸ்கிரீன் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால உங்க தூக்கம் ஆல்ரெடி கெட்டு. ஸோ இறைவன் படைத்தது காலையில் சூரியன் அஸ்தமனம், சூரியன் இருக்கிற நேரத்தில் நம்ம உணவு தேடி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளிச்சத்தில் உணவை தேடிட்டு சாயங்காலம் நம்ம ரெஸ்ட் கொடுத்தாதான் உடம்பு ரெடி ஆகும் திரும்பி. இதுதான் நம்ம சைக்கிள். அதை நம்ம மனிதர்கள் நிறையா மாற்றிட்டோம். கேள்விக்கு பதில் என்னென்னா, இரவு அவசியம் பரிசோதனை, அதாவது ஸ்லீப் ஸ்டடி என்று சொல்லுவோம். அது பாலிசோம்னோகிராஃபி என்ற ஒரு கருவி. அந்த கருவியில் பல லெவல் இருக்குது. அதில் லெவல் 1 கருவி முதல் முறையாக தென் சென்னையில் முறையாக இன்று துவங்க இருக்கிறது. இந்த கருவி மூலமாக தூக்கத்தின் அளவு, எந்த அளவுக்கு நல்ல தூக்கம் வருகிறது, அந்த தூக்கத்திலே பல லெவல் இருக்குது, அதில் எந்த லெவலில் தூக்கம் வருது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அருமையான கருவி. இதன் மூலமாக மூளையில் இருக்கும் அதிர்வலைகள் EEG அதையும் சேர்த்து பார்க்க முடியும். இந்த பாலிசோம்னோகிராஃபியில் பல விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து பார்க்க முடியும். அந்த தூக்கத்தின் இந்த கருவி மூலமாக தூக்கம் மட்டுமின்றி பல நோய்களுக்கான ஒரு முதல் கூரையும் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிபி இருந்துகிட்ருக்கும், நிறைய பேருக்கு ஜென்ரலாக ஹார்ட் எயில்மெண்ட் இருக்கும், சில பேருக்கு ஃபிட்ஸ் மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே எங்கே காரணம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அரிய கருவி இது ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் 140 கோடி மக்களில் குறைஞ்சது 30% மக்கள் ஒரு 30லேருந்து 40 கோடி மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை கண்டுபிடிக்கப்படாமலே வேறு நோய்களுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நோய் முதல் நாடுவதற்கு இந்த கருவி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த பகுதியில், சென்னையில் இந்த கருவியை இன்று துவங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டைரெக்டாக உங்களுக்கு தூக்கம் அஃபெக்ட் ஆகிறதுனால, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அஃபெக்ட் ஆகிறதுனால, அடுத்த நாள் காலையில் அவங்க வேலை பண்ணுறக்கூடிய டெய்லி ஒர்க், அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல, ஆக்டிவிட்டியில், எனர்ஜி லெவல்ஸ், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் டே டைம் ஆக்டிவிட்டி, டே டைம் ஒர்க்கிங் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது நாட் ஜஸ்ட் எஃபெக்ட் ஆன் ஹெல்த், ஆன் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்லேயும் அவங்களுக்கு பாதிப்புகள் வரலாம். இது சர்க்கேடியன் ரிதம் கிளாக் ரீசெட் பண்ணுறதுக்கும் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, சில செட்டிங்ஸ் இருக்குது, சில சஜஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதுதான் பிரச்சனையா இல்லை அதோட சேர்ந்து
சம்மந்தப்பட்ட சில வியாதிகள் லைக் கொரட்டை வியாதியோ இல்லைனா அதிகமாக தூக்கம் வரக்கூடிய சில ஹைப்பர் சாம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு இன்சாம்னியா தூக்க இன்மை. ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ப்ராப்ளம்ஸ். இந்த 3 ப்ராப்ளமும் ஷிஃப்ட் டிசார்டர்ஸோட சேர்ந்து கூட வரலாம். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஸ்லீப் டைம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த டைமில் பர்டிகுலர்லி ஸ்டடி பண்ணுவோம். பெரும்பாலுமா 90% பாப்புலேஷன் நைட் டைமில் தூங்குறாங்கனால நைட்டில் தான் ஸ்லீப் ஸ்டடி பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன டைம் ஸ்டடி தூங்குறாங்களோ அந்த டைமுக்கும் நம்ம மாற்றி ஸ்டடி பண்ணலாம். பட் தெர் ஆர் சம் ரெக்கமெண்டேஷன்ஸ். அதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி தூக்கம் குவாலிட்டி பற்றி அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில ஃபீட்பேக் டிப்ஸ் டூல்ஸ் மற்ற பிரச்சனைகளையும் அசஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஓவரால் ஸ்லீப்பும் அடுத்த நாள் குவாலிட்டி ஒர்க்கும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ஒர்க்கர்ஸ் ஆர் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸில் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுலேயும் இந்த ஸ்டடி வந்து அவங்க ஸ்லீப் பண்ணுற டைம்லையும் நம்ம ஸ்டடி பண்ணலாம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.